ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது அதோட கண்டினியூவேஷன். ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ப்ராப்பராக சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக் டு ஃபுல்லாக நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த வீடியோவை பார்த்தே. ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் எப்போவுமே ஃப்ரண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பேக்குக்கு போகணும். ஸோ பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட்டி பீஸ் நம்ம உள்ளே கொடுக்குறக்கு ஒரு லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது மேலே நல்ல ஃபேப்ரிக், அதாவது மெயின் ஃபேப்ரிக்கை போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மார்க் எல்லாமே நாச் பண்ணி வச்சுருக்கோம். எது ஃப்ரண்ட்டு, எது பேக் சைடு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட்டன் பட்டியும் வி பட்டியும் மீட் ஆகிற இடத்துல நாச் பண்ணியிருப்போம். அதில் ஏரோ மார்க் போட்டுட்டு 1/2 இன்ச்சு சீம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பட்டியும் சரி ஸ்லீவும் சரி, நீங்கள் எந்த பார்ட்டில் முடிக்கிறீங்களோ, அதாவது ஃப்ரண்ட் சைடு வர பார்ட்டில் முடிச்சிங்க அப்படின்னா அந்த பார்ட் முடியுது இல்லையா, அந்த முடிகிற பார்ட்லேயே ஸ்டார்ட் ஆகும் அடுத்த பீஸு. ஸோ அந்த மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் போடணும். எல்லா பிசுரையும் லைனிங் சைடு தள்ளி விட்டுருங்க. நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கனோ அதே மாதிரி பிசுரெல்லாம் லைனிங் சைடு வச்சுட்டு டாப் ஸ்டிச் லைனிங் மேலே தான் இந்த ஸ்டிச்சை போடுறோம், மெயின் ஃபேப்ரிக் மேலே இல்லை. லைனிங் மேலே அந்த ஓரத்துலேயே இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, அந்த பிசுறு எல்லாம் லைனிங்கோடு சேர்ந்துருமா, ஸோ நம்ம திருப்பி வச்சு மெயின் ஃபேப்ரிக் மேலே ஸ்டிச் போடும்போது அழகாக அந்த ஸ்டிச்சஸ் விழுகும். இப்போ திருப்பிட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா, அப்படியே அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சூப்பராக அட்டாச் ஆகிறதுக்காக தான். ஸோ இந்த ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் லுக்கு. இப்போது நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே உள்ளே கொடுக்குற லைனிங் கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். அளவுக்கு அளவாக கட் பண்ணோன்னா பத்தாமல் போயிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ உள்ளே கொடுக்குற ஃபேப்ரிக் தானே, கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு எது ஃப்ரண்ட் சைடு வரப்போகுது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு ஃபேப்ரிக்கோட மேலே நீங்கள் மார்க்கிங் கொடுத்துட்டு அது அப்படியே திருப்பி அடியிலையும் மார்க்கிங் கொடுத்துடணும். இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக கட்டிங் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கிங் பண்ணிட்டோன்னா நம்ம வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளேயே அந்த ப்ளவுஸ் வேலை முடிஞ்சிடும். ஸோ மார்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த டாட் மேலே அப்படியே அழகாக டாட் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கும்போது மட்டும் நீங்கள் எந்த இடத்துலையுமே நாட் போட, அதாவது பேக் ஸ்டிச் போடுவோம்ல, அது போட வேண்டாம். அதாவது அந்த நாட்டோட எண்டு இருக்குல்ல, அங்கே நாட் போடாமல் அப்படியே ஊசியை குத்தி திருப்பி ரிட்டன் அதிலேயே வந்துடுங்க. ஏன் அந்த இடத்துல நான் லாக் ஸ்டிச் போட வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல கிளாத் ஓட்டையாயிடும். ஸோ எப்போவுமே டாட்டில் அதுவும் அந்த மெயின் டாட்டில் லாக் ஸ்டிச் போடாமல் அந்த இடத்துல ஊசியை குத்தி திருப்பி ரிட்டன் வந்துடுங்க. எல்லா டாட்டையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க, 2 ஃப்ரண்ட் பீஸும் ஹைட் கம்மியாக இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் டாட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பீஸ் அழகாக எடுத்து அலைன் பண்ணிவிட்டு பட்டி பீஸையும் அலைன் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிட்டு மேலே ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி. நாம் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு சீம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ மெயின் பீஸ்லேயும் சரி பட்டி பீஸ்லேயும் சரி அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கிங் மேலே இன்னொரு மார்க்கிங், இந்த மாதிரி ஒரு முக்கோணமாக ஒரு பீஸ் எக்ஸஸாக வரும், அது அப்படி வந்தால் தான் கரெக்டு. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிடுங்க. அந்த பட்டி மேலே மார்க் பண்ணோம்ல, அந்த மாதிரி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணது மேலேயே தையல் ஓட்டிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்துடும். இப்போது முதல் சொன்ன மாதிரியே தான் அந்த மாதிரி 2 ஸ்டிச் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க 2 ஃப்ரண்ட்டுமே கரெக்டான சைஸில் இருக்கா அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அந்த பட்டி ஜாயின் பண்ணிங்களா அந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிட்டிங்கன்னா 2 சமமாக வந்துடும். அதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் பிசுறு எல்லாத்தையுமே பட்டி சைடு தள்ளி விட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இது கப் ஷேப் அழகாக நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பீஸோடு வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ பேக் சைடோட நல்ல பக்கத்து மேலே மெயின் பீஸோட, அதாவது ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டன் பட்டி வீப்பட்டி தைச்சிடக்கூடாது. நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வீப்பட்டி ஹூக் பட்டி ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கிராஸ் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு லென்த்தான பீஸாக கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட்லேருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் அந்த கிராஸ் பீஸை வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. நம்மளோட லெஃப்ட் சைட்லேருந்து, அதாவது அந்த ப்ளவுஸோட லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு வாங்க. இது நல்ல பக்கத்து மேலே வச்சு தான் ஜாயின் பண்ணணும். நான் 1/4 இன்ச் கொடுத்துருந்ததுனால நான் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் 1/2 இன்ச் கொடுத்துருந்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். சீமுக்கு நம்ம கொடுத்துருந்தோம்ல ஜாயின் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நல்ல சைடு வச்சு தான் ஜாயின் பண்ணி அது உள்பக்கமாக திருப்புவோம். ஸோ வந்து மேலே வச்சு 1/2 இன்ச் 1/4 இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா முன்னாடி நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது டாப் ஸ்டிச் கொடுத்தோம்ல, அந்த மாதிரியே கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துக்கோங்க, அந்த கேர்வ்லலாம் அழகாக திரும்புறதுக்காக. தையலை வெட்டிடக்கூடாது. குட்டி குட்டியாக சின்ன சின்ன கட்டு மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி திருப்பி வச்சு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. டாப் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக திரும்பும். அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் உள்பக்கம் திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக மடங்கும். அதுக்காக தான் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுக்குறோம். இப்போவுமே பிசுறு எல்லாமே அந்த கிராஸ் பீஸ் சைடு இருக்கிற மாதிரி தள்ளி வச்சு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது அதே 1/4 இன்ச்சில் உள்பக்கம் ஃபுல்லாக அந்த அந்த நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணோம்ல, அதை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு நீங்கள் மேலே வந்து 1/4 இன்ச்சில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போது நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கனோ அதே மாதிரி நான் வந்து ஒரு டிப் இந்த இடத்துல சொல்கிறேன். நீங்கள் அந்த ஃபூட்டர் இருக்குல்ல, நம்ம தைக்கிற இடத்துல இந்த ஃபூட்டரோட ஒரு பார்ட்டு மட்டும் 1/4 இன்ச் வரும். நீங்கள் அந்த ஃபூட்டர் வந்து வர வரைக்கும் நீடில் வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக அந்த 1/4 இன்ச்சில் ஸ்டிச் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பட்டன் பட்டி வீப்பட்டிக்கு 3 இன்ச்சு அகலத்தில் ஒரு பீஸும் 2 இன்ச்சு அகலத்தில் ஒரு பீஸும் எடுத்துக்கோங்க. லென்த் வந்து எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்க்கு என்னோட ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸில் வந்து ரைட் சைடில் வீ பட்டியும் லெஃப்ட் சைடில் ஹூக் பட்டியும் இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரி தான் தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி தைக்கலாம். ப்ளவுஸோட லெஃப்ட் சைடு நல்ல பக்கத்து மேலே இந்த பீஸை வச்சு ஜாயின் பண்ணுறோம். 1/4 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கிறேன். மேலே வந்து மடித்து வச்சுருங்க உள்பக்கமாக நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி. அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து நெக் சைடு வரும்போது அதையும் வந்து மடிச்சுட்டு எப்போதும் போல் டாப் ஸ்டிச் போட்டுட்டு உள்பக்கமாக திருப்பி வச்சு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே உள்ளே மடித்து வச்சு அந்த லென்த்துக்கு, அந்த ஃப்ரண்ட்டோட ஹூக் பட்டி லென்த்துக்கு வர மாதிரி அழகாக மடித்து வச்சு தைச்சிருங்க. இது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹூக் வந்து இதில் வச்சு மேலே வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து வீப்பட்டி தைக்கலாம். அதுக்கு வந்து அந்த 3 இன்ச் அகலத்தில் பீஸ் எடுத்திருந்தோம்ல, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சும்மா கூட மடித்து வச்சுக்கலாம். அந்த ஃபோல்டிங் வெளியில் தெரியக்கூடாதுன்னு உள்ளே மடித்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதோட உள் பக்கத்தில் இருந்து பட்டன் பட்டி வந்து நம்ம ஃபேப்ரிக்கோட மெயின், அதாவது நல்ல பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணோம். இது வந்து உள் சைடு கெட்ட பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணி திருப்பி வெளியில் நல்ல பக்கத்துக்கு வரும். ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே ஒரு 1/4 இன்ச் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் போட்டு நல்ல பக்கத்துக்கு இந்த ஃபேப்ரிக் வர மாதிரி திருப்பிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கிங் எடுத்துக்கலாம். இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு மார்க்கிங், மேலே ஒரு மார்க்கிங். 2ஆக மடிச்சிங்கன்னா சென்டர் கிடைக்கும், அதில் ஒரு மார்க்கிங். இந்த 2 மார்க்கிங்க்கும் நடுவில் ஒரு மார்க்கிங், இதில் இந்த 2 மார்க்கிங்க்கும் நடுவில் ஒரு மார்க்கிங். ஸோ 5 ஊக்குக்கு 5 வீ கொடுத்துருவோம். இப்போது நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி அழகாக வி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த வி ஹூக்கு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் நிறைய நான் குட்டி குட்டியாக டீட்டெயில் வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நான் ஏன் இந்த லென்த்தி வீடியோவில் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும், அதுக்காக தான். இப்போது ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணலாம். ஸ்லீவ் எப்போவுமே தைக்கும்போது நீங்கள் எந்த பக்கத்தில் முடிக்கிறீங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்துருந்தோம். அந்த நாச் வந்து உள்பக்கம் வர மாதிரி அந்த 1.5 இன்ச்சுக்கு மடித்து அதில் ஒரு ஸ்டிச்சஸ் ஓட்டிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து குடஞ்சி வச்சுருப்போம். அந்த குடஞ்சி வச்சுருக்கிற பார்ட்டில் உங்களுக்கு முடியுதுன்னா அந்த குடஞ்சி வைக்கிற பார்ட்டில் தான் அடுத்த பீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் எந்த இடத்துல ஃப்ரண்ட் வருதுன்னு பார்த்து அந்த நாச் பண்ணியிருப்போம்ல அதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா நம்ம ஃபேப்ரிக்கை விரித்து போட்டுட்டு இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் எந்த இடத்துல மீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அந்த பீஸை திருப்பிட்டிங்கன்னா ஷோல்டருக்கு நேராக ஜாயின் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வீடியோவில் எப்படி மார்க் பண்ணி திருப்புறனோ அதே மாதிரி ஷோல்டர்லேயும் ப்ளவுஸோட அந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு அதே 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணணும்.
நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தோம்ல, அந்த 1/2 இன்ச்லேயே அழகாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கும்போது நீங்கள் ஷோல்டர்லேருந்து பேக் சைடு, ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் சைடு அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச் வந்து கொடுத்துருங்க. ஐ மீன் 2வது ஒரு ஸ்டிச் இன்னொரு ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி வந்து எங்கேயாவது சுருக்கியிருக்கா மாட்டியிருக்கான்னு ஒரு டைம் நல்ல பக்கம் திருப்பி செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இப்போது ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் மடித்து தைக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்லீவ்லேருந்து ஆம்ஹோல்லேருந்து ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம நாட்ச் பண்ணியிருக்கோம், சில டைம் எக்ஸஸாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு துணி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மடித்து தைக்கிறத உள்பக்கமாக, அதாவது பேக் பார்ட்டுக்கு உள்பக்கமாக வர மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அளவு ப்ளவுஸையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல டாட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. பிகினராக இருக்கிறதுனால நான் இவ்வளோ டீட்டெயிலாக பண்ண சொல்கிறேன். நீங்கள் பழகிட்டிங்கன்னா நீங்களே வந்து ஷோல்டருக்கு சென்டராக பார்த்து டாட் பிடிச்சிக்கலாம். டாட்டோட ஹைட்டு விட்த் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே 2 டாட் பிடிச்சிருங்க ப்ளவுஸோட பேக் பார்ட்டில். இந்த டாட்டோட அளவெல்லாம் வந்து சில பேருக்கு வேரி ஆகும். ஸோ வந்து அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவோட அகலம், அதாவது கை ரவுண்டு இருக்குல்ல கீழே, அது வந்து எத்தனை இன்ச் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அளந்து பார்த்துக்கோங்க. டேப்பில் அளந்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடை 2ஆக மடித்து போட்டுட்டு பேக் சைடில் உங்களுக்கு பாடி எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க்கிங் கொடுத்தீங்கன்னா மிஸ்ஸே ஆகாது, லூஸ் எங்கேயும் வராது. ஹூக் பட்டியிலேருந்து சைடில் எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துட்டு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வி பட்டியிலேருந்து எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாடி அளவு வந்து கரெக்டாக வந்துடும். ஆர்ம் ஹோல் மட்டும் மெஷர் பண்ணும்போது இந்த மாதிரி வளைச்சி கொண்டு போய் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து அந்த அளவுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே அளவு எடுக்க முடியாது. நம்ம நாட்ச் கொடுத்துருப்போம், மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் ஃபைனலாக வந்து ஒரு டைம் நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் இருக்கும். இப்போ நம்ம அந்த 3 மார்க்கிங் இருக்குல்ல, ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ஹோலு, பாடி மெஷர்மெண்ட், இந்த 3 மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரே லைனில் வரும். இப்படி வந்துருச்சுனாலே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த மார்க்கிங் கரெக்டாக வந்துட்டுனாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. அழகாக வந்து நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஸ்டிச்சஸ் வந்து எல்லாமே கொடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணும்போதும் சரி, பாடி மார்க்கிங் போதும் சரி, நீங்கள் வந்து கிராஸாக கோடு போடாதீங்க, நேராக போட்டு கட் பண்ணுங்கள். கடைசியாக வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருப்பேன். எக்ஸஸாக நம்ம ஃபேப்ரிக் கொடுப்போம்ல, 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுப்போம்ல, அப்போ வந்து நான் சொல்லியிருப்பேன் நேராக கோடு போட்டு கட் பண்ணுங்கள், கடைசியாக வந்து நம்ம வேண்டாங்கிறத கட் பண்ணிக்கலான்னு. அது வந்து இந்த இடத்துல தான் நடக்கும். ஸ்லீவுக்கும் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபேப்ரிக் வந்து நேராக போட்டு தான் கட் பண்ணியிருப்போம். நீங்கள் கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் எந்த அளவுக்கு நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. எதனால் இந்த அவுட்புட் கிடச்சிருக்குன்னா நம்ம ஒவ்வொரு அளவுகளையும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணதால் மட்டும்தான். நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. நீங்கள் பழகிட்டிங்கன்னா அந்த மார்க்கிங் ஆஸ் யூஷுவல் உங்கள் கண்ணு பார்க்க கை தைக்கும், அந்த மாதிரி வந்து தைச்சிக்கலாம். பட் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் குட்டி குட்டி மார்க்கிங் கூட அழகாக மார்க் பண்ணி தைச்சிட்டு கடைசியாக எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணியே எடுத்துக்கலாம். ஸோ வந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். போட்டு பார்த்துட்டு இந்த கஸ்டமர் எனக்கு அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் ப்ளவுஸ் தைக்க வாழ்த்துக்கள். சூப்பராக பழகுங்க.